ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் அனு ஜெயாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் போட்டி குழம்பு எப்படி இருக்கிறது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம 4 வெங்காயம் 3 தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஏற்கனவே அரிசி கழுவி வச்சிட்டோங்க. இப்போ நமக்கு சாப்பாடு வெந்துருச்சு, அதை வடிச்சிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சதும் அதில் கொஞ்சம் சோம்பு, ஒரு பிரியாணி இலை, 4 லவங்கம், 2 சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் வதங்கினதும் அதில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிட்டு அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம வெட்டி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுவோம். நம்ம ஏற்கனவே போட்டியை க்ளீன் பண்ணி அதை கழுவி வேக வச்சுக்கோங்க. போட்டி எப்படி க்ளீன் பண்ணுன்ற வீடியோட லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச போட்டியை அதில் போட்டுக்கலாம். அதை நல்லா கலரி விட்டுக்கலாம். அதில் 2 சொம்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு. இப்போ போட்டியை குழம்பாகவும் வைக்கலாம், இல்லைன்னா கடலைப்பருப்பு கத்திரிக்காய் போட்டு போட்டி கூட்டாகவும் வைக்கலாம். அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தவா ஃப்ரை பண்ண பேன் பற்ற வச்சு அதில் எண்ணெய் ஊற்றியிருக்கோம். எண்ணெய் காய்ச்சதும் அதில் கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, சின்னதாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நம்ம வெங்காயத்தை ரொம்ப வதக்க வேணாம். வெங்காயத்தை நம்ம ரொம்ப வதக்கிட வேண்டாம். கொஞ்சம் முழுசாக அந்த வெங்காயம் ஃப்ளேவர் இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ நம்ம குழம்புல இருக்கிற போட்டி எடுத்து போட்டுக்கலாம். குழம்பு சுண்டுற வைக்க நம்ம அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக பெப்பர் போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் போட்டி குழம்பு வச்சுருந்தா கண்டிப்பாக என்னமே ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு இப்போ போட்டி தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் சண்டே ஸ்பெஷலாக சாப்பாடு, போட்டி குழம்பு, போட்டி தவா ஃப்ரை, முட்டை பொடிமாஸ், ஈரல் கிரேவி, மிளகு ரசம். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.